ஏப்ரல் 3ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பில்லை என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாளை மறுநாள் ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் கனமழைக்கு வாய்ப்பில்லை என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த வாரம் கனமழைக்கு வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைக்கிறார். லிபிகா, விவரங்கள். நந்தா, தமிழகத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 3 அன்று கனமழைக்கான வாய்ப்பு இல்லை என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 6 நாட்களை பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்கள் மற்றும் வெப்பத்தினுடைய தாக்கம் என்பது இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் எனவும், 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை வெயிலுடைய தாக்கம் என்பது இயல்பை விட சற்று 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைவாக காணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே மற்றும் சென்னை மற்றும் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை என்பது 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 3ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கனமழைக்கான வாய்ப்பில்லை எனவும், மிதமான மழை தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளில் நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நந்தா, நன்றி லிபிகா விவரங்களுக்கு.